வணக்கம். நான் உங்கள் டாக்டர் தினேஷ்குமார். கடந்த 2 பதிவுல நம்ம பைல்ஸ்னா என்ன? அதனுடைய டைப்ஸ் என்ன? அது எதனால வருது? வர்றதுக்குண்டான காரணத்த நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலாங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த பதிவுல நம்ம சர்ஜரி இல்லாம நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம்? அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி பைல்ஸ் அப்படின்னாவே நிறைய பேர் திங்க் பண்றது சர்ஜரி தான் அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனால் எல்லா ஸ்டேஜ் ஆஃப் பைல்ஸுக்கும் சர்ஜரி தேவையே இல்லைங்க. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை முறை, உணவு பழக்கம், மற்ற விஷயங்களை, அதாவது உணவாக எடுத்துக்கிற விஷயங்கள், இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும்னாவே நமக்கு பைல்ஸ் தானாக சரியாகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. நம்ப மாட்டீங்க. மருந்து மாத்திரையே இல்லாமல் நம்ம கை வைத்தியம் மாதிரி செஞ்சு சரி பண்ணிக்கலாம். சரி, அதெல்லாம் நிறைய ட்ரை பண்ணிட்டேன் சார். எனக்கு பைல்ஸ் ஆல்ரெடி சர்ஜரியே நான் 2 தடவை பண்ணிட்டேன், திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி மலச்சிக்கலுக்கு உண்டான விஷயங்களை அவாய்ட் பண்ணிடணும். நம்ம என்ன பண்ணணுங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். என்ன பண்ணக்கூடாதுங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். முதல்ல நம்ம உணவாக சேர்த்துக்கிற மைதாவினுடைய பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, சரிங்களா, அந்த உணவுகள் எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணும். அது ஏன் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உணவில் முக்கியமாக நாருங்கிற பொருளே இல்லை. நம்ம ரீஃபைண்டாக மைதாவை வாங்குகிறோம். அதாவது வீட்டினுடைய ரீஃபைண்ட் ஃபார்ம் தான் மைதா. இந்த ரீஃபைண்ட் அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய தோலை சுத்தமாக நீக்கி இல்லைன்னா ஃபைனாக அரைச்சி கொடுத்துட்றாங்க. அந்த ஃபைனாக அரைச்ச தோல் நமக்கு நார் சத்தாக உதவாமல் போயிடுது. அதனால நம்ம அதிலிருந்து உருவாகக்கூடிய தின்பண்டங்களை தவிர்க்கணும். சரிங்களா? இது போக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், தேவையற்ற நிறைய வலி நிவாரணிகள் இல்லைன்னா தேவையற்ற மருந்து கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மருந்து மாத்திரைகளை அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு மலச்சிக்கலை உண்டு பண்ணலாம். சரிங்களா? அதே போல் இந்த மலச்சிக்கலை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பண்ண வேண்டியது உடற்பயிற்சி. அந்த உடற்பயிற்சி அப்படின்னு டெய்லி நம்ம ஜிம்முக்கு போய் அதை இதையும் ஒர்க் அவுட்லாம் பண்ணவே தேவையில்லைங்க. உங்களுக்கு பிடிச்ச எனி ஏரோபிக் எக்ஸசைஸ் லைக் வாக்கிங் ஆர் ஜாக்கிங், சைக்கிளிங், ரன்னிங், இது மாதிரி, இல்லை சின்ன சின்ன ஸ்கிப்பிங், இது மாதிரி கிரவுண்ட் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. இது மாதிரி எதையாவது ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடிக்கடி தண்ணி குடிங்க. இதெல்லாம் பண்ணால் போதும். மோஸ்ட் ஆஃப் தெம் ரீஃபைண்ட் ஐட்டம் அட் எனி ஃபார்ம், எந்த வகையான ரீஃபைண்ட் ஐட்டத்தை அவாய்ட் பண்ணிங்கனாலும் உங்களால் மலச்சிக்கலை அவாய்ட் பண்ண முடியுங்க. அப்படி மலச்சிக்கலை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா சர்ஜரி இல்லாமல் உங்கள் பைல்ஸ் கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடுங்க. அதே மீறி குறையாமல் ஸ்ட்ராங்குலேட்டட் பைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஹெமராய்டல் த்ராம்போசிஸ், இட்ஸ் அன் அக்யூட் பெயின்ஃபுல் கண்டிஷன் இன் பைல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்டிஷன் வரும்போது தான் நிறைய பேர் வலி தாங்க முடியாத இம்மிடியேட்டாக சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வருவீங்க. அந்த கண்டிஷனில் நம்ம மருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இரத்த குழாய் தானாக ரப்சர் ஆகி அந்த பிளட் கிளாட்டுன்னு சொல்கிற த்ராம்போஸ் இல்லாமல் போயிடும். இல்லையா, அவ்வளோ தூரம் த்ராம்பஸ் இல்லை அப்படின்னா அந்த த்ராம்பஸ் இல்லாமல் சாதாரண ரத்தமாக கரைஞ்சி உங்கள் இரத்த குழாய் வீக்கம் குறைய ஆரம்பிச்சிடும். இது ரெண்டும் உங்களுக்கு மேக்ஸிமம் 48 ஹவர்ஸில் நடந்துருங்க. ஈவன் நீங்கள் அந்த டைமில் சர்ஜரி ட்ரை பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு சர்ஜரிக்கு அப்புறமா எடுக்க வேண்டிய ரெஸ்ட்டு, அந்த டைமு, ப்ளீடிங்கு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 1 வீக் கம்பல்சரி உங்களுக்கு டைம் ஆகும். அந்த 1 வீக்கை கூட இல்லாமல் நீங்கள் இதில் கண்டிப்பாக கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துடலாம். இதுக்கப்புறம் சுத்தமாக அந்த இரத்த குழாய் தளர்வு குறைஞ்சி நார்மல் ஆகிறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு மருந்து எடுத்துக்கும் பட்சத்தில் நீங்கள் இதிலேருந்து நிச்சயமாக நிவாரணம் பெற்றலாம். இதன் மூலிமா நீங்கள் சர்ஜரியை அவாய்ட் பண்ண முடியும். அப்படி முடியாதுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் டிஆர்இ பண்ணும்போது டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். இல்லைன்னா ஆசன வாய் உள்நோக்கி விட்டு பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் இது நாங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாது, இது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், மேபி 1 or 2 days நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வித்தின் தட் யூ ஃபீல் பெட்டர், நம்ம சர்ஜரியை அவாய்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நாங்களே உங்களே சர்ஜரி பண்ணிக்கோங்கன்னு அனுப்பி வச்சோம். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சர்ஜரி முதலாவது சாய்ஸாக வைக்க வேண்டியதில்லை, நீங்கள் கடைசி சாய்ஸாக வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதலாவது சாய்ஸாக உங்கள் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா சரியாகலை அப்படின்னா நம்ம மருந்துகளை எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குணமாயிடும்.
90% உங்களுக்கு ரெக்கவரி சான்சஸ் இருக்குது. அதுக்கும் குணமாகலைன்னா நாங்களே உங்களைய ஒரு சர்ஜருக்கு ரெஃபர் பண்ணிடுவோங்க. இதன் மூலிமா நீங்கள் சர்ஜரியை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண முடியும். இதே போல் அடுத்த ஆசனவாயு தொந்தரவான ஆனல் ஃபிஷரை பற்றி வரும் பதிவில் நம்ம பார்ப்போம்.